உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தனியார் நிறுவனத்தின் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதாவது லாலு அண்ட் சன்ஸ் என்ற தனியார் நிறுவனம் அங்கு மகா கும்பமேளா நடைபெற்ற பரேடு மைதானத்தில் தற்காலிகமான அந்த கிடங்கை அமைத்திருந்தது. இந்த கிடங்கில் மகா கும்பமேளாவில் தேவையான அந்த பொருட்கள் அனைத்தும் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. கூடாரம் அமைப்பதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிறுவனம் தான் அண்மையில் நடந்து முடிந்த மகா கும்பமேளாவில் கூடாரங்கள் அமைத்து கொடுக்கும் பணியிலும் கூட ஈடுபட்டது. இந்த நிறுவனத்தினுடைய கிடங்கில் தான் இன்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டுள்ளனர். இந்த தீயினுடைய தாக்கம் என்பது மிகவும் தீவிரமாக இருந்தது. இதன் காரணமாக தீயை அணைக்க சென்ற தீயணைப்பு வீரர்களுக்கும் கூட தீக்காயம் ஏற்பட்டது. இருப்பினும் சுமார் 60% அளவுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீ தற்போது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தீ விபத்துக்கான காரணம் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பிரயாக்ராஜ் மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வாகனங்களும் தீயை அணைப்பதற்காக விரைந்து சென்றன. ஏனென்றால் அந்த அளவுக்கு தீயினுடைய தாக்கம் என்பது மிகவும் தீவிரமாக இருந்தது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.